லிங்கம் அப்படின்னு சொன்னேன். இப்போ அந்த லிங்கம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்று குளிகை வேளையிலே வாங்கக்கூடிய ஸ்படிகலிங்கமானது நம்ம வீட்டில் அபரிமிதமான செல்வத்தை கொண்டு வந்து தரும். வாங்கியாச்சு, இப்போ வீட்டில் வச்சாச்சு பூஜை ரூம்ல. இப்போ நிவேதனம் அப்படி சொன்னீங்கன்னா எனக்கு புரியாது. சிம்பிளா சொல்லுங்க. அந்த அந்த லிங்கத்துக்கு நம்ம ஏதாவது ஃபுட்டு ஆஃபர் பண்ணுவோம் இல்லையா சார்? அது நம்ம திராட்சையோ கல்கண்டோ முந்திரியோ அல்லது சக்கரை பொங்கலோ ஏதாவது நம்ம பண்ணும்போது வெள்ளிக்கிழமை பொண்டாட்டி ஏதாச்சும் பண்ணுவாங்க. ஆமாம், அப்படி இல்லாத டைமில் அவங்களுக்கு ஜென்ரலாக இருக்கிற டைமில் ஒரு 5 minutes டைம் கிடைச்சுன்னா கொஞ்சம் கல்கண்டு வச்சு ஆஃபர் பண்ணிடலாம். திராட்சையை வச்சு அவங்களுக்கு நிவேதனம் பண்ணலாம். என்ன நம்மளால் முடியுமோ அது மாதிரி சின்ன சின்னது இதெல்லாம் ரெடிமேடாக கிடைக்கக்கூடியது. முந்திரி, திராட்சை, அத்திப்பழம்லாம் சுக்கரனுக்கு ரொம்ப விசேஷம். அத்திப்பழம்லாம் நீங்கள் இந்திரனுக்கும் மகாலட்சுமிக்கெல்லாம் லிங்கத்துக்கு கேட்குறேன். லிங்கத்துக்கு சொல்லிடுறேன். நான் சொல்லும்போது ஃப்ளோவில் சொன்னேன். இந்த அத்திப்பழம் பண்ணும்போது நல்ல ஒரு பலன் தரும். இப்போ லிங்கத்துக்கு அப்படின்ற மாதிரியான விஷயம் பார்க்கும்போது நம்ம வந்து வில்வ காய் இருக்குது, வில்வ பழம் இருக்குது, அதை வைக்கலாம். மற்றபடி இருக்கக்கூடிய இந்த பேரிச்சம்பழம் ஆகட்டும் அல்லது வந்து பார்த்தோம்னா முந்திரி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நம்மளால் முடியாத பட்சத்தில் முடிஞ்சதுன்னா நம்ம சக்கரை பொங்கல்ங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு விஷயமா இருக்கும். சக்கரை பொங்கலுக்கு இணையானது அப்படிங்கிறது ட்ரை ஃப்ரூட் வந்து இந்த திராட்சைன்னு சொல்லுவோம். அந்த சிவலிங்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் லிங்கம் எப்படி நம்ம வந்து சிவனை வந்து அபிஷேக பிரியர்னு சொல்கிறோம். அவருக்கு எப்போ பார்த்தாலும் குளிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ அவள் எப்பெல்லாம் முடியுமோ அது மாதிரி இதில் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு ஜாதகத்தில் தனிப்பட்ட முறையில் லிங்கம் எங்கே வைக்கணும் அப்படின்ற மாதிரியான முறை கூட இருக்குது. அதை தெரிஞ்சுட்டு அது மாதிரியான வச்சோம்னாலும் அதிகமாக வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நாராயணர் வந்து பணத்தை அள்ளி கொடுப்பவர், இவர் முக்தியை தான் கொடுப்பார் அப்படிங்கிறத நினைக்கிறாங்க. அது உண்மையே கிடையாது. ஏகப்பட்டது நமக்கு உடனே வேணும் அப்படின்னா சிவனை தான் அடையணும். நம்மளை சோதிக்காமல் கொடுக்கக்கூடியவர் சிவன் தான். இவன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணவே மாட்டார். வெயிட் பண்ணாமல் கொடுப்பார். என்ன சார் சொல்கிறீங்க? புராணங்களில் சிவபுராணத்திலிருந்து இருக்கக்கூடிய எல்லா புராணங்கள்லையுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதுதான்.